உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயன்படுத்தாத 3 விமானங்களுக்கு மாதாந்தம் $9 லட்சம் செலுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கினால் பில்லியன் டிரில்லியன் கணக்கான பணத்தை பிச்சை போடுகிறோம். சபையில் பொங்கிய அர்ஜுனா. யாழில் இளைஞனின் கையை முறித்த போலீசார். பறந்து அதிரடி அழைப்பு. நாமலுக்கு சிஐடி விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. மணமேடையில் தள்ளாடிய மணமகன். அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய மணப்பெண். விமானப்படை தளம் மீது தாக்குதல். பலர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். பயன்படுத்தாத 3 விமானங்களுக்கு பல வருடங்களாக மாதாந்தம் $9 லட்சம் தவணையாக செலுத்தப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். இந்த 3 விமானங்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதி அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவையில் மொத்தம் 22 விமானங்கள் இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை தற்போது பிரதான விமான சேவைக்கு 3194 ஊழியர்களும் மூலோபாய வர்த்தக பிரிவுகளில் 2862 ஊழியர்களும் மொத்தம் 6056 ஊழியர்களும் பணிபுரிவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள், நாங்கள் பில்லியன் டிரில்லியன் கணக்கான நிதியை கொண்டு வருகிறோம் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நீங்கள் சீனாவிடமும் இந்தியாவிடமும் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு 0.01 வீதத்தை பிச்சை போடுகிறீர்கள் என்றும் அவர் சாடினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 6ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். வரவு செலவு திட்டத்தில் வடக்குக்கு ஏதோ பெரிதாக ஒதுக்கிவிட்டு கூறுகிறீர்கள். தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு கூறுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றனர். முடிந்தால் நீங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள். நாங்கள் உங்களுக்கு பில்லியன் டிரில்லியன் கணக்கான பணத்தை கொண்டு வருகிறோம். நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடுகிறோம். சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு 0.01 வீதத்தை பிச்சை போடுகிறீர்கள் என்று கடுமையாக சாடினார். யாழ் நெல்லியடி காவல்துறையினருக்கு மனிதுரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு கட்டளை பிறப்பித்துள்ளது. நெல்லியடி மந்துவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை தாக்கி கையை முறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் கோரி குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நெல்லியடி போலீசார் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லியடி பகுதியில் ஸ்ரீலங்கா டெலிகாமிற்கு சொந்தமான கேபிள் வயர்கள் அறுக்கப்பட்டமை தொடர்பில் மந்துவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் நெல்லியடி காவல்துறையினரால் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இளைஞன் காவல்துறையினர் தன்னை தாக்கி கையை முறித்தார்கள் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததோடு மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டையும் பதிவு செய்தார். இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளிக்க வருமாறு நெல்லியடி காவல்துறையினருக்கும் குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறை அத்தியட்சகருக்கும் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் நாளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுபோதையில் இருந்த மணமகன் மணமகளுக்கு மாலை அணிவிப்பதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்த ஒரு நண்பருக்கு மாலை அணிவித்ததால் மணமகள் ஆத்திரமடைந்து திருமணத்தை நிறுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணத்திற்கு சம்மதித்த இளம்பெண் ஒருவர் மணமேடையில் மணமகனுக்காக காத்திருந்தார். அப்போது மணமகன் மதுபோதையில் தள்ளாடியபடியே மணமேடைக்கு வந்ததைக் கண்டு மணமகளுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனை அடுத்து மதுபோதையில் இருந்த குறித்த மணமகன் மணப்பெண்ணிற்கு மாலை அணிவிப்பதற்கு பதிலாக பக்கத்தில் இருந்து அவரது நண்பருக்கு மாலையினை அணிவித்தார். இதனால் கடும் கோபமடைந்த மணமகள் இந்த இளைஞனை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என தெரிவித்ததால் மணமேடையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மணமகளின் குடும்பத்தினர் மணமகளை சமாதானப்படுத்த முயன்ற போதிலும் திருமண நாளிலேயே போதையில் இருந்ததால் அவர் எப்படி என்னை காப்பாற்றுவார் என்று மணப்பெண் கேள்வி எழுப்பியதுடன் திருமணத்தையும் நிறுத்தியதால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.
இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மணப்பெண் நேரடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பங்களாதேஷில் விமானப்படை தளம் மீது மக்கள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். பங்களாதேஷில் உள்ள காக்ஸ் பஜார் விமான தளம் மீது அருகிலுள்ள சமிதிபாரா பகுதியை சேர்ந்த ஒரு கும்பல் திடீரென தாக்குதல் நடத்தியது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் கிஹாப் ஹபீர் நஹீத் என்ற 25 வயதுடையவர் உயிரிழந்ததாக தெரியவருகிறது. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். உள்ளூர் மக்களுக்கும் வங்கதேச விமானப்படையினருக்கும் இடையே முதலில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த மக்கள் விமானப்படை தளம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். தாக்குதலுக்கு காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயன்படுத்தாத 3 விமானங்களுக்கு மாதாந்தம் $9 லட்சம் செலுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் பில்லியன் டிரில்லியன் கணக்கான பணத்தை பிச்சை போடுகிறோம். சபையில் பொங்கிய அர்ஜுனா. யாழில் இளைஞனின் கையை முறித்த போலீசார், பறந்து அதிரடி அழைப்பு. நாமலுக்கு சிஐடி விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. மணமேடையில் தள்ளாடிய மணமகன், அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய மணப்பெண். விமானப்படை தளம் மீது தாக்குதல், பலர் படுகாயம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.